ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசவ்ஸ் டைரி. ஈஸி அண்ட் சிம்பிள் கடம்பா மீன் தொக்கு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடம்பா மீன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். அதை ரிங் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 20, 2 சின்ன தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு அண்ட் பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சோம்பு. தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த அளவுக்கு வணங்கணும். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்து வணங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வணங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்குவிட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸ்குவிட் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றினா போதும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதுங்க. மட்டனில் குடல் சுருண்டு வெந்து வர மாதிரி இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த சோம்புத்தூள் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கடம்பா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் செஞ்சதுங்கிறனால அடுப்பு ஆஃப் பண்ணியுமே அதோட அனல் இருக்கிறனால இன்னும் அது கொதிச்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.